and fits. These may be due to brain cancer. உடம்புல ஏதாவது ஒரு பகுதி மட்டும் மரத்து போவது, செயலிழந்து போவது, கண் பார்வை தற்காலிகமாக குறைவு ஏற்படுவது, வலிப்பு, தொடர்ந்து தலைவலி, இதெல்லாம் பிரெயின் கேன்சருக்கான அறிகுறியா இருக்கலாம். கண் சிதைவு, கருவிழி வெள்ளை நிறமாக மாறுவது, whitening of iris and protruding of eyes. These may be due to eye cancer. Any ulcers, red or white color patches within oral cavity and partial closure of mouth may be due to oral cancer. வாயில அல்சர்ஸ் இருந்தா, நீண்ட நாட்களுக்கு புண்ணு இருந்தா, அது வந்து ஹீட்னால அப்படி நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாயை மூட முடியாம சிரமங்கள் இருந்தாலும் it may be due to oral cancer. Any pain or irritation while swallowing food or drinking water and change in voice may be due to throat cancer. முழுங்க முடியாத சிரமங்கள் இருந்தா, சாப்பிட முடியாம, தண்ணீர் குடிக்க முடியாம, அதே மாதிரி பேசும்பொழுது குரல் மாறுனுச்சு அப்படின்னா it may be due to throat cancer. Unexplained cough and bloody sputum may be due to lung cancer. அதே மாதிரி continuous stomach pain, blood in motion, continuous loose motion may be due to stomach cancer. உடம்புல மச்சம் அல்லது மரு இருந்தா, அந்த மரு வளர்ச்சி அடைந்தாலோ, நிற மாற்றம் ஏற்பட்டாலோ, மருவில இருந்து ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டாலோ உடனடியா அந்த மருவை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுத்து இது வந்து கேன்சரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பயாப்சி அப்படிங்கிறது அதுல ஒரு செல் எடுத்து இது கேன்சரோட இதுவா அப்படிங்கறத சொல்லக்கூடிய டெஸ்ட். ஸோ அந்த பயாப்சி டெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி